இப்போ அப்படி எடுத்தது கரெக்டாக இருக்கு. ஆட்டா நான் மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிப்போம். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே வெண்கலமான கரெக்டா வாசிப்போம். அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். முதல் பகுதியா நம்ம அதை பார்க்கும்போது வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கலமாக்குவேன். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தையாக அவர் சொல்கிறார், உன்னை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக பேசுகிறார், உன்னை இந்த ஜனங்களுக்கு அரணான வெண்கலமாக்குவேன். அரண் என்றால் பாதுகாப்பு, வெண்கலம் என்றால் கிருபை. தேவன் நம்மளை கிருபையாய் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உண்மை. நாம் பாதுகாக்கப்படுகிறோம், நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படணும், நம்முடைய வீடுகள் பாதுகாக்கப்படணும், நம்ம பொருள்கள் பாதுகாக்கப்படணும், நம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். இந்த சமுதாயத்தில் தேவன் நம்மளை பாதுகாக்க வேண்டும். பாவத்திலே நாம் விழுந்து விடாதபடி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். தேவன் நம்மளை பாதுகாக்க வேண்டும் என்றால் தீர்க்கதரிசியின் மூலியமாக அங்கு எச்சரிக்கப்படுகிறது, உன்னை இந்த ஜனங்களுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவரை ஒரு பாதுகாப்பாக அவரை தெரிந்து கொள்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜனங்களுக்கு உன்னை பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு குறிப்பிட்டு சொல்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கலாம், எவ்வளோ பேர்கள் இருந்தாலும் தெரிந்து கொள்ளுதல். ஊழியக்காரர்களுடைய அழைப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அனுப்பப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவன் தான் அழைத்தார், அவர் தெரிந்து கொண்டார். ஒரு வசனம் கூட இருக்குல்ல, ஊரில் ஒருவனாகவும் வம்சத்தில் ஒருவனாகவும் உன்னை தெரிந்து கொண்டேன். தேவன் தெரிந்து கொள்ளுதல். எல்லாரிலும் பாருங்க, தாவீதின் குடும்பத்துல அவங்க தகப்பனிடத்துல அவங்க குடும்பத்திட அபிஷேகம் பண்ணும்படியாய் தேவனுடைய மனுஷன் வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும்படியாக, தேர்ந்தெடுக்கும்படியாக, தெரிந்து கொள்ளும்படியாக அனுப்பினார். ஆனா அந்த ஆசாரியன் அபிஷேகத்தை, அந்த தைலத்தை ஊற்றும்படியாக, சிரசின் மேல் ஊற்றும்படியாக அவங்க பிள்ளைகள் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவராக காண்பிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் இவர்கள் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இவன் இல்லை, 11 பேரும் இல்லை. அப்போ உன்னை யார் இருக்கிறாங்க? அவன் அற்பமா எண்ணப்பட்டவன். தாவீது ஆடு மேய்க்கிறவன். மற்ற பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, போர் சேவகர்களா இருக்காங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க, நல்ல மேன்மையான ஸ்தானத்தில் இருக்காங்க, உயர்ந்த நல்ல உயரத்திலும் வலிமையிலும் உடல் பலத்திலும் ஆரோக்கியமாக, தோற்றத்திலும் சௌந்தரியமும் நல்ல தோற்றத்திலும் பலசாலியாக, கம்பீரமாக பலசாலியாக இருக்கிறார்கள். சாட்சி பிடிக்கூடாது. அதனால பலசாலியாக இருக்கிறார்கள். ஆனா தேவன் அவர்கள் எல்லாம் ஒரு வசனம் இருக்குது, ஒரு வார்த்தை கூட, மனுஷனும் முகத்தை பார்க்கலாம், தேவன் இருதயத்தை முகத்தை பார்த்து. ஐயோ, அவங்க அப்பா அவங்க தாவீதுடைய குடும்பத்தார் என்ன செய்றாங்க? முகத்தை தான் பாக்குறாங்க, தோற்றத்தை பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, உன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக உன்னை தெரிந்து கொண்டே, அந்த பாயிண்ட் மறுபடியும் வாசிக்கலாம், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள், ஆனால் தேவன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று யாரை விரும்புகிறாரோ, தேவனுக்கு யாரை பிடித்திருக்கிறதோ, தாவீதை பற்றி சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்படுவது பெரிய விஷயம் அல்ல, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறது பெரிய விஷயம் அல்ல, நாம் ஆண்டவருக்காக வாழ்வது பெரிய விஷயம் அல்ல, நாம் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும்
கொடுக்கிறதோ எதுவும் பெரிய விஷயம் அல்ல. ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற வண்ணமாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா அப்படி. அப்போ நம்ம பிள்ளைங்க, உங்க மகன், உங்க பிள்ளைங்க உங்களுக்கு பிடிச்ச போல வாழ்னா உங்க இருதயம் என்ன செய்யும்? சந்தோஷப்படும். ஐயோ, என் பிள்ளை என் பேரை காப்பாற்றணும், என்ன கடைசி காலத்தில் பார்த்துக்குவோம், நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம், செலவு பண்ணுறோம், பிள்ளைகளே வாழ்க்கை என்று எதிர்காலத்தை என்ன செய்வோம்? இவங்க தான் என் எதிர்காலம், என்னை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு எவ்வளோ ஒரு நம்ம இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அதே போல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய பணிகளை இவன் செய்வான், இவன் ஒழுக்கமா இருப்பான், எனக்கு அப்போ ஆண்டவருக்கு பிடிச்சது. தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றார். அந்த இடத்துல நம்ம வரணும். யோபு பத்தி கூட ஆண்டவர் சொல்றாரு, அவன் சன்மார்க்கனும், யோபு பத்தி அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைகிறவன். சொல்ல முடியுமா? உன்னையும் பத்தி என்னையும் பத்தி நம்ம பிள்ளைகளை பத்தி இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பார்த்தாக்கா அவங்களுக்கே பிடிக்கல. பெற்றோருக்கு தன் பிள்ளைகளை பிடிக்கல, பிள்ளைகளுக்கு தன் தாய் தாவனை பிடிக்கல, கணவனுக்கு தன் மனைவியை பிடிக்கல, மனைவிக்கு தன் கணவனை பிடிக்கல, யாருக்கும் யாரும் இருதயத்துக்கு ஏற்றபடி வாழல. அதாவது மனசும் மாமிசும் விரும்புகிறது போல இஷ்டம் போல வாழ்ந்துருக்கு திரிகிறாங்க. எங்குமே ஒழுக்கம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, தெய்வ பயம் இல்லை, தெய்வ பக்தி இல்லை, மனவிருப்பம் போல வாழ்ந்து கொண்டு சாத்தானுடைய பிடியில சாத்தானுடைய இருதயத்துக்கு ஏற்றது கூட வாழ்ந்து நிற்கும். பாவ சிற்றங்களை விடுதலை. நான் உலகத்தை, ஆண்டவர் சொல்றாரு, நான் உலகத்தால் நல்லது போல நீங்களும் உலகத்தார் அல்லாதவராய் இருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தான் அல்ல, உலகத்தின் சாயல் அல்ல, உலகத்தினுடைய தோற்றங்கள் இல்ல, பாவ வாழ்க்கை இல்ல, உலக ஆடம்பரங்கள் இல்ல, உலக நாகரிகங்கள் இல்ல, உலகத்தின் காரியங்கள் ஆண்டவரிடத்தில் வெளிப்படவில்லை. அவர் பரிசுத்தர், அவர் தேவனுக்கு பயந்து, பிதாவுக்கு பயந்து, பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவராயிருந்தார். பரிசுத்தராயிருக்கிறார். அத போல ஆண்டவர் விரும்புகிறார். பழைய ஏற்பாடு காலத்திலேயும் கூட ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் பொருளாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயந்திருக்கு. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களை பற்றி சொல்ல முடியுமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அவிதமாய் இருக்கிறதா? என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று தேவன் சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்கிறோமா? நம் குடும்பங்கள் வாழ்கிறதா? பிள்ளைகளை அவிதமாய் நாம் ஒழுக்கத்தில் வாழ வைக்கிறோமா? பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கிறோமா? குடும்ப ஜெபத்தில் நாம் கலந்து கொள்கிறோமா? குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிறோமா? ஆராதிக்கிறோமா? தேவ சமூகத்திலே நேரத்தோடு சபை ஆராதனையில நாம் கலந்து கொள்கிறோமா? அப்படியெல்லாம் இருந்தா தான் இருதயத்துக்கு ஏற்றுவேன். நம்ம ஒழுக்கமாய் ஆண்டவருடைய காரியங்கள், பிரமாணங்கள், அவருடைய ஒழுங்குகள், பைபிள் வாசிப்பு, பாடுறது, துதிக்கிறது, ஆராதிக்கிறது, இதுக்கே நேரம் இல்லை. அப்புறம் எங்க மற்ற காரியத்துக்கு நேரம்? நேரமா நேரம் போகலையா அவனுக்கு? வா உட்காரு, வா நம்ம ஜெபிக்கலாம், வா பைபிள் வாசி, ஜெபம் பண்ண பழகு, சேட்டிங்க வேணா, சேரு என்னது சேரு, எந்த இதுவும் வேணா, வா ஜெபி, கொஞ்சம் ஜெபிச்சு பழகு. இப்போ நாங்களாம் பிரசங்கம் பண்ணுறதுல ஆவியானவர் அப்படியே ஆவியானவர் நடத்துதல், விரல வச்சு மறைக்கூடாது, சாய்க்கக்கூடாது. அல்லேலூயா, சோத்திரம். அதனால தேவன் நம்மை அவர் விரும்புகிற போல வாழணும்னு விரும்புகிறார். அப்போ ஆண்டவர் நம்ம குடும்பத்தை விரும்புகிறாரா? என் இருதயத்துக்கு ஏற்ற, எனக்கு ஏற்ற. இப்போ சில உதாரணமா அவங்க சொல்றேன், புரிய முடியும். இப்போ ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை பார்க்குறாங்கனாக்கா என்ன செய்வாங்க? எனக்கு ஏற்ற துணை. ஆண்டவர் தான் சொன்னார், ஆரம்பத்திலேயே அதை தான் செய்தார். முதல்ல என்ன செய்தார்? மண்ணினால மனுஷனை உண்டாக்குனாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? எப்படி முதல்ல என்ன சொல்றாரு? உனக்கு ஏற்ற துணையா இருந்தது. ஏற்ற அவனோட லைஃபே நாசம் பண்ற துணையா மாறிச்சு தெரியல. பிசாசு ஏற்ற துணையை மாத்திட்டான். ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையை தான் உண்டாக்கினார். அப்படிதானே? அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது. அவனுக்கு ஏற்ற துணைனா
அவனுடைய சுபாவம், அவனுடைய பேச்சு, அவனுடைய செயல், அவனுக்கு பிரயோஜனமா அவனுக்கு கீழ்படியா போல. ஏதோ ஒரு அரிச்சந்திரன் சொன்னான, மனைவி பேரை விட்டு கூப்பிட்ட உடனே அப்படியே அதை விட்ட உடனே அப்படியே நின்றுதான் கிணத்துல அந்த இது. அது போல ஒரு நல்ல துணையை தான் ஆதாமுக்கு ஆண்டவர் உருவாக்கினார். அதே தொல்லையான துணையா மாறிச்சு. அல்லேலூயா. அவன் மகிமையை இழந்தான். நல்ல தொல்லையை கொடுக்குறானா, தொல்லையை கொடுத்திருக்காரு. ஆதாமின் நாட்களிலே ஏற்ற துணையை கொடுத்தா அது ஏற்ற தொல்லையா மாறி போயிடுது. அல்லேலூயா. அதேதான் ஆண்டவர் தாவீதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு பிடிச்சிருக்கு, இவன் என்னுடைய காரியங்களை செய்வான், எனக்கு பிரியமா இருப்பான், ஆத்துமாக்கள் பாரம். ஆண்டவருக்கு ஏற்றபடி வாழணும்னா, அவருக்கு பிரியமா இருக்கணும்னாக்கா ஆத்துமா பாரம் இருக்கணும், குடும்ப பாரம் இருக்கணும், அழிவிலிருந்து ஜனங்களை மீட்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஆத்துமா பாரம் இருக்கணும், இதை போல வாலிபர்களுக்காக ஜெபிக்கணும், நல்ல விஷயங்களை இயேசுவுடைய சுவிசேஷத்தை சொல்லணும், ஜெபிக்கிறவர்களா இருக்கணும், ஆண்டவரை துதிக்கிறவர்களா இருக்கணும், பாடக்கூடியவர்களா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? தாவீது அந்த எரேமியா தீர்க்கதரிசி, உன்னை இந்த ஜனத்துக்கு உன்னை தெரிந்து கொண்டேன். வாசிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். அரண் பாதுகாப்பா. இந்த ஜனத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த ஜனத்தை நீ தான் வழி நடத்தணும், இந்த ஜனத்தை நீ தான் பாதுகாக்கணும். இது என்னுடைய ஜனம். இந்த ஜனங்கள் அழிவுக்குள்ள போயிடக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. பரலோக ராஜ்யத்துக்கு என்று இந்த ஜனங்களை தகுதிப்படுத்தணும். என்னை பின்பற்றும்படியாக, இவர்களை சத்துருக்கள் மேற்கொள்ளாதபடி இவர்களை பாதுகாக்கும்படியாக உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டது அதுதான். அரணான வெண்கலமாக்குவேன். அரண் பாதுகாப்பு, வெண்கலம் கிருபை. உன்னை கிருபையாய் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. உன்னை கிருபையாய் பாதுகாக்கிறார். இம்மட்டும் உன்னை பாதுகாதை, இம்மட்டும் நான் ஜீவிப்பது. ஒரு பாட்டுக்காரன் படிக்க, இம்மட்டும் நான் ஜீவிப்பது உந்தயவு அல்லோ இயேசு நாயகா. இம்மட்டும் நான் ஜீவிப்பது உம் தயவு அல்லவோ இயேசு நாயகா. அதுக்கடுத்த ஒரு அடி வருது அந்த பாட்டு. என்ன பாட்டுக்காரமா? உம் தயவு அல்லவோ இயேசு நாயகா. இம்மட்டும் நான் ஜீவிக்கிறது, என் குடும்பம் பாதுகாக்கிறது, நான் வாழ்வது எல்லாம் உன்னுடைய தயவு தான். உன்னுடைய கிருபை, உன்னுடைய இரக்கம், உன்னுடைய அன்பு, உன்னுடைய பாதுகாவல், உன்னுடைய தயவு, தயவாய் எங்களை நடத்தினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். பாத்தீங்க, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் இந்த ஜனங்களுக்காக தான் உன்னை அழைத்து, ஆனாலும் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, என்றைக்கு ஆண்டவர் உன்னை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று உன்னை இந்த ஜனங்களை நடத்தும்படியாக இந்த உலகத்தில் உன்னை வேர்பிரித்து உன்னை அழைத்து உன்னை தெரிந்து கொண்டாரோ அன்னைக்கே நீ பாதுகாக்கப்பட்டவன். அல்லேலூயா. எந்த சத்துருக்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. மறுபடியும் அந்த பாயிண்ட் வாசிங்க. அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் ஆண்டவரே, எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? பிசாசுக்கு அவன் விரும்புற போல வாழ்ந்துட்டா பிரச்சனையே கிடையாது. இப்ப வேண்டாம் நீங்க சொல்லுங்களேன், சாப்பிட மாட்டேன்னுவாங்க, முறைச்சிக்குவாங்க, நிறைய வித்தியாசத்தை நீங்க பார்க்கலாம். பரவாயில்லன்னு விட்டுட்டாக்கா அதை விட கொடுமை அதிகம். அதாவது கொஞ்சம் வித்தியாசம் 4-2 நாள்ல மாறிடும். ஆனா அதுல விழுந்துட்டாங்கன்னா அதை மீட்கவே முடியாது. ரொம்ப ரகசிய பாவம், யாராலையும் மீட்க முடியாது. எதிர்காலமே பாழாயிடும். அநேக தொடர்புகள் வித்தியாசமாயிடும். ஆனா நம்ம கண்டிச்சு வேண்டாம்னு சொல்லும் போது நம்மளை எதிர்ப்பாங்க.
அவங்க நம்ம அனுகூலமாக இருக்க மாட்டாங்க. அதை பாருங்க, வாசிங்க அந்த வசனம். ஆனாலும் அவர்கள் உனக்கு விரோதமாக தான் எழும்புவாங்க. நம்ம சாத்தானுக்கு அவன் பிடிச்சதை போல வாழ்ந்தாக்கா அது பிரச்சனையே கிடையாது. ஆனா அவனுக்கு பிடிக்காம வாழும்போது அவங்க எதிர்ப்பா தான் இருப்பான். ஆனாலும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, மேற்கொள்ளவே மாட்டார்கள். சாத்தான் நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, என்னை மட்டும் எதிர்க்கிறாங்களே, என்னை மட்டும் பகைக்கிறாங்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே. அவனுக்கு பிரியமாய் சாத்தானுக்கு பிரியமா வாழ்கிறவனுக்கு பிரச்சனை கிடையாது. சாத்தான் விரும்புறப்பட வியாதி வராது, கஷ்டம் வராது, கண்ணீரின் பாதை வராது, குடும்ப பிரச்சனை வராது, பிள்ளைகள் இஷ்டம் போல இருக்கும். அவனுக்கு விருப்பம் போல வாழ்ந்தா குடும்பமே நம்ம ஆள்பாவை சொல்லுவாங்களேன், யாருங்க நம்ம ஆள்பா விட்டுருப்பா. அதை போல பிசாசுக்கு விரும்புகிற போல வாழ்ந்தா இவன் நம்ம ஆளு, ஜபத்துக்கு போக மாட்டான், ஜெபிக்க மாட்டான், பாடாது, வாயே திறக்காது, இது நம்ம ஆளு, இது நம்ம ஆளு, இது வாயை தர, இது பாடாது, இது ஆண்டவர் இஷ்டம் போல வாழும், ஜப நேரத்தில் தான் எங்கேயோ போவோம், இதுதான் பண்ணோம், இது நம்ம ஆளு, இது நம்ம ஆளு. ஆனால் ஆண்டவர் அது யாரு, என் பிள்ளைய பிள்ளைய பார்த்து பார்க்குறியா? அப்புறம் இதனால தான் நமக்கு பல பிரச்சனைகள் வரும். இது கூட சில கஷ்டங்கள் பிரச்சனைகள் ஏதாவது வரணும்னா முதல்ல என்னத்தான் சரி பண்ணுவேன். ஆண்டவரே எதிரியாலும் மிஸ்டேக் பண்ணிட்டேன், என் ஊழியம் சரியில்லை, நான் சரியா ஜெபிக்கல, ஏதோ ஆத்மா பாரம் இல்லை, ஏதோ உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னிடத்துல வெளிப்படுத்தினால அவன் ஆளாக நான் மாறக்கூடியவனா இருக்கேன். ஆனால் உம்முடைய ஆளாக இருக்குனாக்கா, ஆண்டவருடைய பிள்ளையா இருக்குன்னா இருதயத்தை கேட்டவனா எப்படி இருக்கணும், அவர் எப்படியெல்லாம் நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் வாழணும். ஒரு தகப்பன் தாய் அவங்க மைண்டில் நினைக்கிறது அவங்க ஒரு பையன் செய்கிறான்னா இது பரவாயில்ல, என் மைண்டு அவன் மைண்டு ஒரே மாதிரி இருக்குது, நான் சொல்லாதவனே செய்கிறானே எப்படி, அப்போ எவ்வளோ அவங்க மேலே அன்பு வரும். அதே போல தான் ஆண்டவர், அவர் நம்ம எதிர்பார்க்கிற போல நம்ம வாழணும். ஏசப்பா நம்ம எதிர்பார்க்கிற போல வாழணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். புரியுதா அவங்களுக்கு? அது அப்போதான் நம்ம அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்ல முடியும். இல்லை சாத்தானுடைய பிள்ளைகளாக இருந்தால் அவன் விரும்புகிற போல வாழ போய் சுற்றலாம், வா வளரலாம், இந்த சிகரெட் கொஞ்சம் பிடிச்சி பார்க்கலாமே, இந்த கோட்டு நல்லா எங்கள் அப்பா அடிக்கடி குடிக்கிறாரு, அதில் சின்னதாக ஒரு கட்டிங் போட்டு பார்த்தா தான் என்ன, சாத்தானுடைய இறுதி கேட்டோட அப்படி அது கொஞ்சம் குடிச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நான் தப்பா என்ன, நல்லா நல்லா இருக்க, அப்படியே ஒரு கிருகிரு ஒரு ஜாலியாக இருக்க, அப்படி இல்லை. அவன் இறுதி கேட்டபடி இல்லை. ஆனால் இதெல்லாம் வேணாலும் பாவத்தை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, உலக சிற்றங்களை வெறுத்து தேவனுக்கு இறுதி கேட்டோம்னா தேவன் விரும்புகிற போது வாழணும். அல்லேலூயா. அதுதான் தேவன் சொல்ல, இருதயத்துக்கு ஏற்றவன், பொல்லாப்புக்கு விலகிறவன், பாவத்துக்கு விலகிறவன், அப்படிப்பட்டவனை பாதுகாப்பார். எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை வருதுன்னா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழாவிட்டால், யோபுப்படி அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், இந்த அனுபவம் நமக்குள்ள இல்லாவிட்டால் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும், பல தோல்விகள் வரும், குடும்பத்தில் குழப்பங்கள் வரும், நம்ம அதிலிருந்து வெளியே வர முடியாத தவிக்க வேண்டியதா இருக்கும், தரித்திரங்கள் வருது, வறுமைகள் வருது, தோல்விகள் வருது, வேலை நம்மளை கைவிட்டு போகிறது, பிசினஸ்கள் நஷ்டமடைகிறது. ஏன்? ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தால் கர்த்தர் பாதுகாப்பார். அது மேற்கொள்ளாது, நஷ்டம் உன்னை மேற்கொள்ளாது, தரித்திரம் உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வியாதிகள் வராது, பிரச்சனைகள் வராது, மன அழுத்தம் வராது, தற்கொலை பண்ணிக்கலாமான்ற எண்ணம் வராது. அப்போ ஆண்டவர் சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் விரும்புகிறது போல நம்முடைய வாழ்க்கை அமைந்தால் இதெல்லாம் அணுகாது. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு. ஆனாலும் உன்னை அப்புறம் ஏன் மேற்கொண்டார்கள்? ஏன் இந்த பலவீனம் உன்னை மேற்கொள்ளுது? ஏன் அவிசுவாசம் உன்னை மேற்கொள்ளுது? நம்ம ஏன் அதை ஜெயிக்க முடியல? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழாவிட்டால், சாத்தானுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய ஜீவித்தில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம பிள்ளைகள் கிட்ட காணப்படும் என்றால், நல்லா பாருங்க. யாராண்ட ஆண்டவர் பேசினா? அண்ணாளுடைய மகன் சாமுவேல். கர்த்தாவே சொல்லு அப்படின்னு கேட்கிறேன். ஏழையின் பிள்ளைகள் துன்மார்க்கமான வாழ்க்கை, தகப்பன் கண்டிக்க முடியல. நான் நல்லா பார்க்குறேன், அந்த காலத்தில் பிள்ளைகள் இப்படியாம போனான்னா மன விருப்பம் விட்டார்.
அதை கண்டிக்கல, அவங்க சரியா பழகி வைக்கல, என்ன செய்யல, பழக்கப்படுத்தல, ஜெபிக்க பழக்கப்படுத்தல, பைபிள் வாசிக்க பழகல, மணிக்கணக்கா தேவ சமூகத்தில் ஜெபிக்க பழகல, பாட பழகல, துதிக்க படிக்கல, ஆராதனைக்கு ஒழுங்கான நேரத்துக்கு போகிறதுக்கு பழகல. அதனால தான் பிள்ளைகள் மனசு மாமிசமும் விரும்புகிறது போல